வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூசணி விதைகளினுடைய ஒப்பற்ற மருத்துவன்மைகளை பத்தி பார்க்க போறோம். பூசணிக்காயை நம்மள பல பேரும் நம்மளுடைய உணவுகளை பயன்படுத்துவது குறைவு. பூசணிக்காய் நமக்கு நிறைய மருத்துவன்மைகளை கொடுக்கும். ஆனாலும் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த விதைகளை நம்ம வழித்து அப்படி வெளியே கொட்டிடுறோம். அதை நறுக்கினதுக்கு அப்புறமே அந்த விதைகளை நம்ம எடுத்து போட்டுறோம். அப்படி நம்ம எடுத்து போடக்கூடிய பூசணிக்காயினுடைய விதையிலுமே ஒரு விதமான சுவை இருக்கு, ஒரு விதமான நிறைய மருத்துவன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த பூசணி விதைகள் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பத்தி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்புகளுக்கு நல்லது பூசணி விதை. பூசணி விதைகளில் மெக்னீசியம் இருந்திருக்கிறதால பூசணி விதை எலும்புகளுக்கு மிகவும் நல்லது. எலும்புகளுக்கு தேவையான ஒரு முக்கியமான மினரல்ஸ் ஆனது மெக்னீசியம். ஸோ இந்த மினரல்ஸ்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலும்புகள் அடர்த்தியாகவும் எலும்புகள் உறுதியாகவும் இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ சில எலும்பு சம்பந்தமான நோய்களிலிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் மெக்னீசியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கால்சியம் தான் நம்ம எலும்புகளை பலப்படுத்துது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கால்சியத்தோட சேர்த்து அதனுடைய இணை ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றதால பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு மெக்னீசியம் சத்து கிடைக்கிறதால எலும்புகள் சார்ந்த பலவிதமான ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் பூசணி விதைகளை எடுத்துக்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது பூசணி விதை. பூசணிக்காய் விதைகளானது உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நம்மளுடைய ரத்தத்துல சீராக்கி நீரிழிவு நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். வெளிநாடுகளில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி அதிக சர்க்கரை இருந்த எலிகளுக்கெல்லாம் அவங்களுடைய ரத்தத்துல சர்க்கரை அளவு இருக்கும். சோ அவங்களுக்கெல்லாம் அந்த எலிகளுக்கு பூசணிக்காயினுடைய விதைகள் கொடுக்கப்பட்டது. அந்த ஆய்வினுடைய முடியல சர்க்கரையினுடைய அளவு எலிகளுக்கு குறைந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ மனிதருக்கும் செக் பண்ணும்போது அவங்களுடைய பிளட்ல சுகரோட அளவு கண்ட்ரோல் ஆக இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே நம்மளுடைய ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொண்டு அந்த ரத்தம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து நீரிழிவு நோயாளிகளாம் விடுபடுவதற்கெல்லாம் தங்களுடைய உணவுகள்ல அவங்க பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். இதயத்திற்கு நல்லது பூசணி விதைகள். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கும். பூசணிக்காய் விதைகளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், மெக்னீசியம் மற்றும் ஃபேட்டி ஆசிட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதய துடிப்பிற்கு மிகவும் நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருக்கு. ஆரோக்கியமாக சீரான ஒரு இதய துடிப்பு நமக்கு பூசணி விதைகள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் பூசணி விதைகள்ல மோனோ சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதால இது நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்க ஆரம்பிக்கும். மேலும் நல்ல கொலஸ்ட்ராலோடைய அளவை அதிகப்படுத்தும். கெட்ட கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணிடும். அப்ப கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிட்டு நம்மளுடைய பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்றதுல ஆரம்பிச்சு பிளட்ல கொலஸ்ட்ராலோட அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கும் பூசணி விதை உதவிகரமாக இருக்கும். பிளட்லயும் நம்ம கொலஸ்ட்ரால் அளவை கம்ப்ளீட் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அதே போல கெட்ட கொலஸ்ட்ராலையும் நம்ம குறைச்சிட்டோம். நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் இருக்கு ஆரோக்கியமான முறையில் அப்படின்னா அப்பதான் நமக்கு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். இதயம் சார்ந்த பலவிதமான மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த அபாயமும் இல்லாமல் வாழ்வதற்கு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பூசணி விதைகள் உதவிகரமாக இருக்கும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம ஆரோக்கியமான முறையில குறைக்கிறதுக்கு பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். பூசணி விதைகளை நம்மளுடைய உணவுகள்ல நம்ம கலந்து சாப்பிடும் பொழுது பூசணி விதைகள் இருக்கக்கூடிய ஒரு காரணியானது நமது பசியின்மை எல்லாம் குறைச்சி வயிறு நிறைந்தது போல ஒரு உணர்வை உண்டு பண்ணும். எனவே தேவையில்லாத நேரங்கள்ல நம்ம அதிகமான கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அருந்துவதை நம்ம முதல்ல தவிர்ப்போம். இதனால உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம குறையிறதுக்கு உதவிகரமாக பூசணி விதைகள் இருக்கும். மேலும் செரிமான கோளாறுகளையும் இதன் மூலமாக நம்ம சரி செய்து கொள்ளலாம். சோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாம பூசணிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நல்ல தூக்கத்தை பூசணி விதைகள் நமக்கு கொடுக்கிறது. சிலருக்கெல்லாம் சரியான நேரத்தில் தூங்குவது அப்படின்றது பெரும்பாடாக அவங்களுக்கு இருக்கும். நாள் முழுவதுமாகவே இருக்கக்கூடிய அவங்களுடைய வேலை முறைகள் நல்ல தூக்கத்தை அவங்களுக்கு தர மறுக்கும். மெக்னீசியத்தினோடு இருக்கக்கூடிய டிரிப்டோபான் என்னும் வேதிப்பொருள் நல்ல தூக்கத்தை வரவழைக்குது. ஸோ மேலும் பூசணி விதைகள்ல மெக்னீசியம் இருக்கிறதால இது இன்சோம்னியா என்ற தூக்கமின்மை வியாதிகளிலிருந்து நம்மளை விடுவிக்கிறது. ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாம் ரிலீஃப் ஆகி டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள்லாம் சுரக்க ஆரம்பிச்சு தூக்கமின்மை வியாதிலிருந்து விடுபட்டு நல்ல ஆரோக்கியமான உறக்கம், நமக்கு 8 மணி நேரம் ஆரோக்கியமான பரிந்துரைக்கப்பட்ட உறக்கம் கிடைக்கிறதுக்கெல்லாம் பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை பூசணி விதைகள் அதிகரிக்கிறது. பூசணி விதைகள் இருக்கக்கூடிய சக்தி ஆன்டி ஆக்சிடென்ட்களான விட்டமின் ஏ நமது செல்கள் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய வேதிப்பொருட்களை நீக்கி நமக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம பூசணி விதைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய இம்யூன் பவர்
வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அடிக்கடி வரக்கூடிய ஜலதோஷம், இந்த மாதிரி சில காய்ச்சல்கள், சளி இது போன்ற பிரச்சனைகளையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசா அட்டாக் ஆகக்கூடிய பருவ கால தொற்று நோய்களான பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று நோய்களிலிருந்து நம்ம வராமல் தடுத்துக் கொள்வதற்கெல்லாம் பூசணி விதைகள் உதவிகரமாக இருக்கும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தி கொண்டு புதுசாக வரக்கூடிய நோய்களையும் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு பலப்படுத்தக்கூடியது பூசணி விதை தான். முடி ஆரோக்கியமான முறையில் வளர்வதற்கெல்லாம் பூசணி விதைகள் உதவிகரமாக இருக்கும். பூசணி விதைகள் இருக்கக்கூடிய ஒரு வகையான அமினோ அமிலங்கள் முடி வளர்வதற்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பூசணி விதைகள் இருக்கக்கூடிய மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள் மற்றொரு காரணம் என்ன அப்படின்னா, முடி வளர்ச்சிக்கு அது அடர்த்தியாகவும் பளபளப்பாகவும் அழகாகவும் வளர வைக்கிறதுக்கு பூசணிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் காரணம். பூசணிக்காய் இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த பூசணிக்காயினுடைய விதையை நம்ம எண்ணெயாக தயாரித்து சில இடங்களில் விற்பனை செய்யறாங்க. அதை நம்ம அந்த முடியில தேய்த்து வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய முடி வளர்ச்சியை ஆரோக்கியமாக கருகருன்னு அடர்த்தியான முடி வளர வைக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து பூசணி விதைகளை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம். பூசணி விதைகளை சாப்பிடுவது எப்படி, ஆரோக்கியமான முறையில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பூசணி விதைகளில் பல வழிகளை நம்ம சாப்பிடலாம். பச்சையாகவும் அப்படி சாப்பிடலாம், அல்லது வறுத்து கூட நம்ம சாப்பிடலாம், அல்லது நம்ம செய்யக்கூடிய சில உணவுப் பொருட்களையும் கலந்து சாப்பிடலாம். ஆனால் தொடர்ந்து நம்மளுடைய உணவு பட்டியலில் பூசணி விதைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். பூசணி விதைகளில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து, இரும்பு சத்து மற்றும் விட்டமின் இ ஆகிய சத்துக்கள்லாம் நிறைவாக இருக்கு. மேலும் மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மெக்னீசியம், தாமிரம், துத்தநாகம் ஆகிய அத்தியாவசியமான தாது சத்துக்களும் நிறைவாக இருக்கு. 100 கிராம் பூசணி விதைகளை நம்ம சாப்பிடுவதன் மூலமாக 600 கிராம் கலோரிகளை வந்து நம்ம பெறலாம். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் கிடைக்காம போறதால நமக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படுதோ அந்த நோய்கள் எல்லாத்தையுமே பூசணி விதைகள் நமக்கு குணப்படுத்தும். புரோஸ்டேட் வீக்கம், நீரிழிவு மற்றும் கொலஸ்ட்ரால் போன்ற இந்த 3 பிரச்சனைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குணப்படுத்தி கொண்டு அந்த ப்ராப்ளம் நமக்கு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் பூசணி விதைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 3 நோய்களையுமே குணமாக்கக்கூடிய சக்தி பூசணிக்காய்க்கும் இருக்கு, பூசணி விதைகளுக்கும் இருக்கு. பூசணிக்காய் விதைகள் பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. அதோடு பல்வேறு சுகாதார நன்மைகளையுமே உள்ளடக்கி இருக்கு. பூசணி விதைகள்ல மிகவும் முக்கியமான கியூகர்பிடேஸ்னு இருக்கு. இது புரோஸ்டேட் விரிவை குணப்படுத்துவதோட மற்ற பிரச்சனைகளையுமே குணமாக்கும். பூசணி விதையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்துக்கள் நமது உடம்பில் இருக்கக்கூடிய பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தையும் மற்றும் உடல் எடையையும் குறைச்சி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். இப்போ நமக்கு அதிகமாக உடல் பருமன் இருந்தாலும், ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலுமே அது இதய ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதனால இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா நம்ம பிபியையும் உடல் எடையும் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம பூசணி விதைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூசணி விதைகள் இருக்கக்கூடிய மெக்னீசியம் அது ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஒரு கப் பூசணி விதைகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அன்றைய நாள் முழுவதுக்குமே தேவையான மெக்னீசியம் சத்து நமக்கு கிடைச்சிடும். பூசணி விதைகள் இருக்கக்கூடிய துத்தநாக சத்துக்கள் நமது உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனா புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக்கலாம். இப்போ ஒரு அவுன்ஸ் பூசணி விதைகள்ல 2 மில்லி லிட்டர் என்ற அளவுல துத்தநாகம் சத்து இருக்கு. ஸோ இது வந்து மில்லி லிட்டர் அளவுல இது வந்து செல்களினுடைய வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். துத்தநாக தாது சத்து குறைபாட்டால சளி மற்றும் காய்ச்சல், நாள்பட்ட சோர்வு, மன அழுத்தம், முகப்பொரு, குறைந்த எடையுடன் குழந்தை பிறக்கிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு அதிகரிக்கும். ஸோ எதனாலன்னா துத்தநாக தாது சத்து வந்து நமக்கு குறைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகள் அறிகுறிகள் நமக்கு இருக்கும். அப்போ இது போல ப்ராப்ளம்லாம் வரக்கூடாது அப்படின்னா துத்தநாக தாது சத்து நமக்கு கிடைக்கணும். அதுக்கு நம்ம வந்து பூசணி விதைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த உணவாக இந்த பூசணி விதைகள் இருக்கும். தாவர உணவுகள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலம் பூசணி விதைகள்ல அதிகமாக இருக்கு. ஸோ ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பூசணி விதைகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூசணி விதைகள்ல அதிக அளவுல வந்து அமிலம் இருக்கு. ஸோ அமிலம் இன்சுலினுடைய சுரப்பு அதிகரிக்க செய்யக்கூடிய தன்மை இருக்கு. சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம். இதன் மூலமாக பெண்கள் பூசணி விதையில நெய்யில வறுத்து அதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வந்தாங்க அப்படின்னா மாதவிடாய் வலி மற்றும் வெள்ளைப்படுதல் பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். பூசணி விதைகளை காய வைத்து பொடி செய்து அந்த பொடியை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பாலில் கலந்து சாப்பிடும் போது உடல் வலிமை அதிகரிக்கும். எனவே தொடர்ந்து பூசணி விதைகளை எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.